குட் ஆஃப்டர்நூன். ஃபார்ம் ஹவுஸில் இருக்கேன். இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுக்காக ஹர்ப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். செம்பருத்தி பூ, வெத்தலை, வேப்பலை, செம்பருத்தி இலை, முருங்கை இலை, அலோவேரா, நெல்லிக்காய், துளசி, மருதாணி, ஷாலட்ஸ், அது பாதாம், வெட்டிவேர், இது வந்து ட்ரைடு வெள்ளை கரிசலாங்கண்ணி, வெந்தயமும் ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் உள்ளே இருக்குது. ஜென்ரலாக 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு ஒரு 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் போடுவேன் நான். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து மிக்சியில் வந்து ஒரு ரஃப்பாக கிரைண்ட் பண்ணி எண்ணெய் காய்ச்ச ஆரம்பிக்கணும். இது ஒரு 10 பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா சில விஷயமாக இதில் வந்து கோல்டு பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இந்த பெப்பர் வந்து அந்த கோல்டு வராமல் தடுக்கிறதுக்காக ஒரு 10 பெப்பர் ஆட் பண்ணுறது தான். Herbal hair oil is ready now. இப்போ நம்ம ஹர்ப்ஸோட எல்லா குட்னஸும் இந்த ஆயில் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணின்றது. ஸோ இப்போ இந்த ஹர்ப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கன்சிஸ்டன்சி ரீச் ஆகி மேலே மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி பெருசாக இருக்கிறதெல்லாம் இப்போ வடிகட்டிடணும். இல்லாட்டா வந்து இதெல்லாம் வந்து ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். கீழே தங்கியிருக்கிறதெல்லாம் பரவாயில்ல, அது நாளைக்கு வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். ஒன்ஸ் இதை எடுத்துட்டு இது அப்படியே இந்த அயன் கடாயோட நாளைக்கு மார்னிங் வடிக்க வைக்கணும். இது 8 hours 9 hours வந்து இதனோட ரெஸ்டிங் டைம். ஸோ இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சிட்டோம். இப்போ இந்த ஆயில் மட்டும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் இந்த ஆவாரம் பூலாம் வந்து மிதக்கிறது, அது பரவாயில்ல, நாளைக்கு காத்தால எடுத்துடலாம் வடிகட்டச்ச. இதுக்கு எதுக்கு ஸ்லோ குக்கிங் சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை சேலஞ்சஸ் அப்படின்னா வந்து இதில் வந்து நம்ம வெந்தயம் போடுறோம், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் போடுறோம், அதே மாதிரி செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, இது எல்லாமே வந்து குழகுழப்பு ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் அப்சர்வ் பண்ணி அதை பேப்பர் கன்சிஸ்டன்சி லெவலுக்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்காக தான் வந்து இது ஸ்லோ குக்கிங்லேயே வச்சு பண்ணணும். அதே மாதிரி இனிஷியல் ஒரு 5 to 7 minutes வந்து ரொம்ப க்ரூஷியல். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அரைச்சி போடுறோம். ஆனாலும் வந்து என்ன பண்ணோன்னா அது கடாயில் போய் ஸ்டிக் ஆகும். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து நம்ம கலரிகிட்டே இருக்கணும் கைவிடாமல், இல்லாட்டா வந்து அடியில் காந்திரும். ஸோ அது வந்து ஒரு பேட் ஸ்மெல் கொடுக்கும். அது அவ்வளோ நல்லா இருக்காது. அந்த ஹேர் ஆயிலோட வாசனையே கெட்டு போயிடும். ஸோ அதனால் வந்து அதை கைவிடாமல் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 7 minutes கலரணும். ஸோ அதுதான் வந்து இதில் பெரிய சேலஞ்சு. இப்போ இட் கேன் கோ ஃபார் ரெஸ்டிங். ஸோ நாளைக்கு மார்னிங் இதை நல்லா வடிகட்டி பாட்டில் பண்ணிவிட்டு நான் அந்த பிக்சர் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.